ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? இந்த வாஷிங் மிஷின் வாங்கி 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் சர்வீஸ் ஒன்றும் பண்ணவே இல்லை, அவங்களும் வரவே இல்லை. அதனால் நானே செஞ்சிடலான்ட்டு இந்த வாஷிங் மிஷின் க்ளீனிங் ஒர்க்கை நான் எப்படி செஞ்சுன்றது உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறேன். இது வீடியோ இந்த வீடியோ எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். நானே தான் இந்த வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணேன். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற கொப்பின்னுவாங்க, அதை கழட்டிடணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டினாலும் அதை வீடியோ பண்ண முடியல, என்னால் எடுக்க முடியல. ஒரு கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல, அதனால் அதை எடுத்ததை உங்களுக்கு காட்டலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு நல்லா ஸ்க்ரூவை கழட்டணும். அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதை கழட்டினதுக்கப்புறம் அந்த அடிபாட்டத்தை கழட்ட எனக்கு வரல. அவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு டூல்ஸை போட்டு கழட்டுவாங்க. அது என்கிட்ட எனக்கு கழட்ட தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, அதை ஒரு மிஷினில் ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்றி அந்த இடத்த கொஞ்சம் அந்த அழுக்கு அடியில் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி அந்த இடத்த வாஷ் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக அதை செய்யணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்தேன். கழட்டினதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடுச்சு. ஒன்றுமேலாம் போடலை, அப்படியே கழட்டி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை நான் இந்த ஜாமான் இருக்கிற கம்பி இருக்குது இல்லையா, அந்த கம்பியை போட்டு தேய்ச்சிட்டு சுற்றி அந்த ப்ரெஷ்ஷெலாம் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் அந்த சர்ப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். நம்ம துணி தான் நம்ம போடுறோம். அது நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக நானே க்ளீன் பண்ணுறேன். அந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட்டை கழட்டி எடுத்துட்டேன். அதை எடுத்தோம்னா அதில் நிறையா டெஸ்ட்டு படிஞ்சிருக்கும், அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணியை நல்லா சுற்றி ஊற்றி விட்டதுக்கப்புறம் அந்த மிஷின் தண்ணி எடுக்கிறத ஆன் பண்ணி விட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். வெளியில் மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகி வெளியில் போயிடும். பாருங்கள், அதிலே தான் நான் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த துணிலாம் இந்த துணியில் அழுக்கு படிதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். எங்கள் வீட்டுக்கார் கை வச்சுட்டாங்க அதில். அது எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஷாக் அடிச்சிட்டுனா நான் தான் அதை செய்கிறேன், அதை பார்த்து செஞ்சிட்ருக்கேன். அவங்க டக்குன்னு கை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து நல்லா சுற்றியும் தண்ணி நல்லா ஊற்றி விட்டுவிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன்.